வணக்கம் சார். என் பெயர் மருத்துவர் மாதவி, துணை இயக்குனர் மாவட்ட காசநோய் மையம் தஞ்சாவூர். இப்போ நம்முடைய இந்தியா முழுமையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 நாள் காசநோய் கண்டறியும் முகாம் அப்படின்ற ஒன்று வந்து இந்தியா முழுமையுமே நடத்துகிறாங்க. இப்போ நம்முடைய மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடத்துகிறாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே 100 நாள் வந்து காசநோயாளிகளை கண்டறியக்கூடிய ஒரு விழிப்புணர்வு முகாமுடன் கூடிய ஒரு காசநோய் கண்டறியும் முகாம் வந்து நடைபெற்று இருக்குது. இது வந்து டிசம்பர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு, மார்ச் 17 வரைக்கும் இது வந்து நடக்குது. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக முடியாதவங்க வந்து அவங்களே வந்து மருத்துவமனைக்கு வந்துடுவாங்க. இப்போ இதில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகை நோயாளிகளை பிரிச்சிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, காசநோயினா பாதிப்படைஞ்சு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து 5 வருஷத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, காசநோயாளிகள் இருக்கிற குடும்பத்தில் உள்ள நபர்கள், அப்புறம் சர்க்கரை வியாதி உடையவர்கள், வேறு கேன்சருக்காகவோ இல்லை சிறுநீரக குறைபாடு இருந்தோ அதுக்காக வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ மைக்ரன்ஸ் இருப்பாங்க, நாடோடிகள் மாதிரி இங்கே வந்து தங்கி இருந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்க. கான்கிரீட் செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க, 100 நாள் இந்த மாதிரிலாம் இங்கே தங்கி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து நாம் பரிசோதிச்சு அவங்களுக்கு காசநோய் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த முகாம் வந்து சிறப்பாக வந்து அமைச்சிருக்காங்க. வருடம் முழுவதும் நம்முடைய இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த காசநோய் இது வந்து நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த 100 நாள் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் குரூப்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு டிபி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனம் வந்து ஒன்று இருக்குது, அதில் ஒரு எக்ஸ்ரே கருவியும் இருக்குது. இப்போ இந்த வாகனம் அப்படின்றது வந்து கிராமப்புறங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த 100 நாளுமே வந்து அனுப்புகிறோம். கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன வகைகளில் உள்ள நபர்களுக்கு வந்து சளி பரிசோதனையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்ரே பரிசோதனையும் செஞ்சு காசநோய் இருக்குதா இல்லையான்றதை உறுதிப்படுத்துகிறோம். சளி வராத நபர்கள் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்ரே வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இப்போ இதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு டிபி இருக்கா இல்லையான்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசநோய் மருந்துகள் கொடுக்குறோம். 6 மாதங்கள் முதல்நிலை காசநோய் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு 6 மாதங்கள் வந்து சிகிச்சை காலம் கொடுக்குறோம். இப்போ மருந்துகள் எல்லாமே முற்றிலும் இலவசமாக நம்முடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ரைவேட்டில் போய் தனியார் மருத்துவரையும் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு தனியார் மருத்துவர் அவங்களுக்கு காசநோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மருந்தை தனியார்கிட்ட தான் விலை கொடுத்து வாங்கணும்னு இல்லை, தனியார்கிட்ட போய் பார்த்தாலுமே அந்த நோயாளிகளுக்கும் நம்முடைய அரசு வந்து இலவசமாகவே காசநோய் மருந்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த காசநோய் மருந்து ஒரு மாதம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா 5000லேருந்து 7000 ரூபாய் நம்ம வந்து இதற்காக செலவிடணும். அவ்வளவு பணத்தை நம்முடைய அரசாங்கம் இப்போ 6 மாதத்திற்கு குறைந்தபட்சம் 30,000 செலவாகிறத வந்து நம்முடைய அரசாங்கம் நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த காசநோய்க்கு நம்ம பண்ணுற இந்த சளி பரிசோதனை, நம்ம மாலிகுலர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், மூலக்கூறு பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தனியாரில் வந்து 2000லேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்த டெஸ்ட்டுமே நம்முடைய அரசாங்கம் இலவசமாக தான் நோயாளிகளுக்கு பண்ணுறாங்க. எக்ஸ்ரே படம் அனைத்துமே இலவசமாக தான் பண்ணுறோம். இப்போ மருந்துகள் கொடுக்குறதோடு மட்டுமல்லாமல் அந்த நோயாளிக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும், புரதச்சத்து மிகுந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப தான் அவங்களுக்கு வந்து காசநோய் மாத்திரையோட அந்த காசநோய் வந்து அதிகமாக ரொம்ப விரைவாக குணமடையும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்காக ஒரு மாதம் 1000 ரூபாய், அதாவது இதற்கு முன்னே வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ நம்ம இந்த டிசம்பர் 1லேருந்து 1000 ரூபாயை நம்முடைய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 6 மாதத்திற்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு 6000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து அரசாங்கம் கொடுக்கும் இது அல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் வந்து தனிநபர்கள், அதாவது என்ஜிஓஸ் இருப்பாங்க, தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர் நற்பணி மன்றம், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன், அவங்க வந்து சமூக சிந்தனை அக்கறை உடையவர்கள்ட்ட இருந்து நம்ம இந்த காசநோயை பற்றி சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு தொகுப்புகள் வந்து வாங்கி கொடுக்குறோம். அந்த தொகுப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னா, முட்டை, கொண்டைக்கடலை, எண்ணெய், பால், அரிசி வகைகள், பயறு வகைகள், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி அவங்களுடைய ரத்தம் புரதச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு தொகுப்புகளையும் வாங்கி நம்முடைய மாவட்டத்தில் கொடுக்குறோம். ஏற்கனவே ஒரு 450 நோயாளிகளுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்முடைய மாவட்டத்தில்
வருடந்தோறும் 2500 முதல் 3000 பேர் நம்ம காசநோயாளிகளாக கண்டறிகிறோம். அப்போ இந்த உணவு தொகுப்பு கொடுக்க வேண்டிய தேவை வந்து நம்முடைய மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதன் மூலம் நம்ம இந்த கேம்ப் நடத்துறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்டட் பர்சன்ஸு, பஞ்சாயத்து ராஜ் மெம்பர்ஸ் அவங்களுக்கு காசநோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பஞ்சாயத்து தலைவர் இல்லை வார்டு கவுன்சிலர், அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதர், இளைஞர் நற்பணி மன்றம் இவங்க மூலமாகவும் நம்ம அந்த உணவுச்சத்து தொகுப்புகளை வந்து காசநோயாளிகளுக்கு வாங்கி கொடுக்கணுன்றது இந்த கேம்புடைய 2வது நோக்கம். இதை வந்து மித்ரான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து நிக்ஷய் மித்ரா. மித்ராங்கிறது வந்து நண்பன், காசநோயாளியின் நண்பன் அப்படின்ற அடைமொழியோட அவங்கள்ட்ட இருந்து நம்ம இந்த உணவு தொகுப்புகளை வாங்கி கொடுக்குறோம். இது வந்து 2வது ஆக்டிவிட்டி இந்த கேம்பில். 3வது ஆக்டிவிட்டி வந்து விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவட்டம் இல்லை, பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நம்ம என்ன கேம்ப் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் பொதுமக்கள் கிட்ட இந்த கொரோனாவை பற்றின விழிப்புணர்வு இருந்த அளவுக்கு காசநோயை பற்றின விழிப்புணர்வு இருக்கான்னு பார்த்தோம்னா அது குறைவாக தான் இருக்குது. ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது வந்து இந்த ஐஇசின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன். இந்த ஐஇசி ஆக்டிவிட்டியும் இந்த கேம்பில் ஒரு பகுதியாக பண்ணணும். 3 விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய இந்த கேம்புடைய நோக்கம். இதெல்லாம் நோயாளி கண்டறிகிறோம், அப்புறம் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறோம், அடுத்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஸோ இதன் மூலமாக நம்ம காசநோயாளிகளை வந்து அறவே ஒழிக்கணுன்றது தான் முதல் நோக்கம். 2வது வந்து இவர்களை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டறிந்தோம்னா காசநோயால் ஒருத்தவங்க இறந்து போகிறத நம்ம தவிர்க்கலாம். காசநோயினால் ஏற்படும் இறப்பு விகிதம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து 6% இருக்குது, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் 6% இருக்குது. அதை விட நாம் குறைக்கணும் அப்படின்னா நோயாளிகளை மிக ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா காசநோய் இறப்பு விகிதத்தை நம்ம குறைக்கலாம். ஏன் இந்த காசநோய்க்கு நம்முடைய அரசாங்கம் இல்லை இந்தியா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, காசநோய் அப்படின்றது காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய். ஒரு காசநோய் கிருமி உள்ள ஒரு நபர் வந்து இருமிக்கிட்டே போறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம கண்டுபிடிக்கல, அவருக்கு நம்ம வைத்தியம் பண்ணலை அப்படின்னா அவர் வருடத்திற்கு 10 முதல் 15 நபர்களுக்கு இந்த காசநோயை பரப்பி விட்டுருவார். அப்போ நம்ம சமூகத்தில் வந்து காசநோய் அதிகமாகிற பொழுது இதில் இந்த காசநோய்க்கு வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை பாதிக்கும், ஏழையிலேருந்து பணக்காரன் எல்லாருக்குமே வரும். ஸோ இதுக்கு வயது மற்ற பாகுபாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யாராருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் காசநோய் அப்படின்றது வந்து எளிதில் பட்டுக்கொள்ளும். ஸோ நாம் வந்து இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்களை மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து நம்ம நோயாளிகளை குணப்படுத்தி நம்முடைய மாவட்டத்தை வந்து காசநோய் இல்லாத ஒரு மாவட்டமாக முன்னெடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதில் பல்வேறு தரப்புகளையும் இந்த கேம்பில் இன்வால்வ் பண்ணி இந்த கேம்பை நம்ம பண்ணுறோம். இந்த கேம்பை ஒரு வெற்றிகரமான இதாக மாற்றி கொடுப்பது பொதுமக்களிடையே உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுட்டு இந்த விஷயங்களை வந்து அண்டை வீட்டாரிடம் பகிர்ந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே வந்து எல்லா அரசு மருத்துவமனை, நம்முடைய வாரவேரி மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இதற்கான முகாம் வந்து மார்ச் 17 வரை நடைபெற்று இருக்கு. அதை உபயோகித்து மிகவும் பயனுள்ளதாக மாற்றிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.